நூல்காஞ்சி இலக்கிய இணையதள நேயர்களுக்கு என் மனமார்ந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அளவிய நடைபெற்ற பாரா த்ரோபால் 5 நாடுகள் கொண்ட மினி ஆசியன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இந்த அணியில் நான் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் தலைவர் க சோமசுந்தரம் ஐயா அவர்கள், அன்பு சிவா அண்ணன் அவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்து நிறைய அன்பர்கள், மூத்தோர்கள் எல்லாருமே எங்களுக்கு உதவி செஞ்சு நாங்கள் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். அங்க போகும்போது ஒரு பயம், மொழி தெரியாத வட இந்தியர்களோடு நான் கலந்து கொண்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும். அவர்களோடு எப்படி நான் இணைந்து அந்த விமான பயணத்திலும் சரி, பேருந்து பயணத்திலும் சரி எப்படி கடப்பதுன்னு ரொம்ப மனசோர்வோடு இருந்தேன். விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து கோலாலம்பூர் போறதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் கோலாலம்பூர்ல இருந்து ஜகார்த்தா போறது மிகவும் எளிதாகிவிட்டது. வரும் பொழுது மிக மிக எளிதாகிவிட்டது. நாங்க ஜகார்த்தாலேயே நாங்க மாற்றுத்திறனாளி பயணிகள், எங்களுக்கு வீல் சேர் வேணும், அந்த வீல் சேர் எல்லா இடத்துலையும் நாங்க கடந்து போறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. சரி நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டணத்தை கட்டின உடனே அங்க ஜகார்த்தால இருந்து சென்னை வரைக்கும் எங்களுக்கு மிக பிரம்மாண்டமான சேவை. வீல் சேர்ல கூட்டு போய் விமானத்துல ஏற்றி மறுபடியும் இறக்கி கனெக்டிங் பிளைட்டுக்காக 5 மணி நேரம் காத்திருந்து மறுபடியும் எங்களை அழைத்து சென்று சென்னை வருவதற்கு இலகுவா இருந்தது. அங்கு மொழி பிரச்சனை. நாம் எல்லாமே இந்தியர்கள் தான், இந்தியர்களுக்காக விளாண்டுருக்கோம், அதுவும் மாற்றுத்திறனாளிகள். ஆனாலும் வட இந்தியர்கள் அவர்களுடைய இனப்பற்றினால் அவர்கள் மொழி சார்ந்த அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒன்று மொழி பிரச்சனை தான். அவங்க பேசுவது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. இந்த காரணத்தினால அவங்களோட குழுவா இணைந்து பயணிக்க வேண்டிய கட்டாயம். 6 நாளும் அமைதி மௌன போராட்டமாக தான் நான் கடந்து வந்தேன். உணவுக்கு மட்டும் சைகை மொழியில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு வந்தோம். நல்ல ஒரு பயணம். இந்த மொழி பிரச்சனை இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகள் பாரா விளையாட்டு வீரர்களுக்கு அநேக வரவேற்பு உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழக அமைச்சகம் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு மிகவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அந்ததை நாங்கள் வருங்காலத்தில் நான் பெற்ற இந்த சிரமத்தை மற்ற விளையாட்டு வீரர்கள் பெறாமல் அவர்களை வெளிநாட்டில் போய் விளையாட வைத்து வெற்றி பெற வைத்து நம் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். அது மிகப்பெரிய எங்களுடைய நூல்காஞ்சி பேரவையின் மூலமாக நாங்கள் வருங்காலத்தில் அதை செய்ய இருக்கிறோம். அனைவரும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். என் பூமி தாயின் அவர்களுக்கு கோவை உறவாடையின் ராஜரத்தினம் உங்களுக்காக உறவாடி முடிகின்றேன். நான் இப்பொழுது சொல்ல போகும் திருமந்திரம் 140 சிவபூசை என்ற தலைப்பில் இருக்கிற 1825வது செய்யுளுக்கு நாம் விளக்கம் காணவிருக்கிறோம். இந்த சிவபூசை என்பது என்னவென்றால், நம் மனதுக்குள்ளேயே நம்முடைய நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த வாழ்த்துமான எண்ணங்களை உருவாக்கி அந்த வருத்தமான எண்ணங்களை தொலைக்க வேண்டும். அதுதான் சிவபூசை. புரியுதா? வாழ்த்துமான எண்ணங்களை உள்ளே புகுத்தி வருத்தமான எண்ணங்களை தொலைக்க வேண்டும். அதுதான் சிவபூசை. சரிங்களா? அப்ப பான்மொழி பாகன் பராபரன் தானாகிமான சதாசிவன் தன்னை வாகித்து மேமுகம் ஈசன் மயமாகவே கை கொண்டு தீன்முகம் செய்யா சிவன் அவன் ஆகுமே. இது என்னன்னா, பான்மொழி பாகன், அதாவது எப்பொழுதுமே ஒரு தன்னுடைய உள்ளத்துல ஒரு தன் எண்ணத்தை வலிமையாக்குவதற்காக சிலாகித்துக் கொண்டிருப்பவனை பான்மொழி பாகன் என்று வருகிறார். பராபரன் தானா, எங்கும் விரிந்து கிடப்பான்,
அவன் எப்பொழுதும் அமைதியாக இருப்பான் என்பதைத்தான் பராபரன் தானாக்குமான சதாசிவன் என்கிறார். தன்னையே வாகித்து தன்னையே அவன் நினைத்து கொண்டிருக்கிறானாம். வாகித்து மேன்முகம் ஈசனாகவே கை கொண்டு, ஐயா, மேன்மையான பண்புகளை பார்த்தவுடன் மனசுக்கு சந்தோஷம் வருகிறது. ஈசனாகவே கை கொண்டு சீன்முகம் செய்யா, சீன்முகம்னா நடிப்பு கலை தெரியாத சிவன் அவனாகவே. இது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா, நம்ம இதுல ஒரு கோயில் யானை ரொம்ப காலமா அந்த கோயில் யானை பராமரிக்கப்பட்டது. அதுக்கு வயசாகி போச்சு. அப்ப அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வயசான கொண்டு போய் அதுல விட்டுறலாமா, அதாவது அதனுடைய குறிப்பா சொல்ல போனா அதனுடைய மருத்துவமனை கொண்டு போய் விட்டுறலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு. அதுக்கு பயிற்சி பெற்ற ஒருத்தர் அதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அந்த யானைக்கு. அப்ப பயிற்சி கொடுத்து அவருக்கு மருந்து இருந்தாலும் கொடுத்து போனா அந்த யானை கொஞ்சம் தெம்பாயிடுது. அப்புறம் குறிப்பிட்ட அவங்க என்ன அறிவுரை சொன்னாங்கன்னா, அந்த யானையை கூட்டிட்டு போங்க ஐயா வெளியில. ஏன்னா மனுஷனுக்கு வயசாகிற மாதிரி அதுக்கும் வயசாகி போச்சுல்ல, கூட்டிட்டு போனேன் உடம்பெல்லாம் தெம்பா இருக்குங்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த யானை கூட்டிட்டு போன பாகன், புது பாகன் கூட்டிட்டு போன உடனே அவர் என்ன பண்ணானா, அது கையை தூக்கிட்டு ஒரு பக்கம் போய் ஒரு கொட்டுக்கடைக்கு முன்னாடி நின்று ஒரு பிளிரும் சத்தத்தை கொடுக்கிறது. அந்த பிளிரும் சத்தத்தை கொடுத்தோன்னே அந்த பாகனுக்கு என்ன தெரியுது தெரியல. என்னடா அது இங்க நின்னோடனே அந்த தும்பிக்கையை தூக்குது, பிளிருது அப்படின்னு. அப்ப போய் விசாரிக்கிறாரு. ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஒரு அம்மா இந்த யானை பார்த்தோன்னே ஒரு சீப்பு பழத்தை கொண்டு வந்து கொடுக்கும், அது திருப்தியா சாப்பிடும். அந்த பழக்கத்துலதான் சத்தம் போடுது. சரி, இந்த அம்மா எங்கேன்னு கேட்கறாங்க. இந்த அம்மா எங்கேன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா 2-3 அந்த அம்மாவுடைய வீடு ஒரு 10 அடி தூரத்துல இருக்குது, அங்க போய் விசாரிங்க. அந்த 10 அடி தூரத்துல போனா ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல விசாரிக்கும் போது அந்த அம்மா 3 நாளா பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்தியத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது கேட்ட உடனே அந்த யானைக்கு எப்படி ஒரு இது வந்துச்சோ தெரியல. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு அந்த மருத்துவம், அந்த அம்மா தங்கி இருக்க மருத்துவமனை நோக்கி போயாச்சு. அது அரசு மருத்துவமனை. உடனே அங்க இருக்கிறவங்க ஊழியர்கள் எல்லாம் பயப்பட்டு வர்றாங்க. என்னாச்சு, ஏதாச்சும், என்னடா ஆணையெல்லாம் இங்க நிக்குது அப்படின்னு. அப்ப இவர் என்ன சொல்லலாம், அங்கிருந்து இது போய் அந்த அதே மாதிரி தும்பிக்கையை தூக்கிட்டு பிளிருது. பிளிரும் சத்தத்தை கேட்டோன்னா அந்த அம்மா வர்றாங்க. இந்த அம்மா பழம் கொடுத்த அம்மா வர்றாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி பயப்படுறாங்கன்னா, என்னடா யானை வருது, இது எங்காவது முரட்டுத்தன மதம் முடிச்ச யானையா இருக்குமோ, எல்லாம் நல்ல யானையா இருக்குமோ, ஏதாவது யாரையாவது மிதிச்சு போடுன்னு என்ன பண்றது. எல்லா ஜனங்களும் ஊழியர்களும் பயப்படுறாங்க. அந்த அம்மாவை சொல்லுது, இல்லைங்க, எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீங்க கொஞ்சம் காசு கொடுங்க, அது பழம் வாங்கி கொடுத்தோன்னா நான் அமைதியை அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. திறன் திருப்படி என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா கிட்ட பழத்துக்காக 2 சீப் பழத்தை வாங்கி அந்த அம்மா கொண்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு கொடுக்குறாங்க. பழத்தை வாங்கிட்டு கொடுத்த உடனே அந்த அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணி போரு. இப்ப பாருங்க, இதுதான் இதுக்கு சிவம் என்றால் அன்பு என்ற ஒரு பொருள் உண்டு. இப்ப பான்மொழி பாகன், அதாவது இதோடைய பழகினவர், அந்த யானையோடைய பழகினவன் பாகன். பராபரன் தானா, எங்கும் பறந்து விரிந்து அதை எல்லா பக்கம் கூட்டிட்டு போறவன். ஆனா அது அமைதி அடையுது. எப்போது அந்த யானை அமைதி அடைந்தது என்றால், அந்த அம்மாவை பார்த்த உடனே அமைதி அடைஞ்சது. தன்னை ஆகித்து, அதாவது தன்னை பார்த்தோன்னா முதல்ல அந்த அம்மாவுக்கு வருத்தம் வருது. ஆனா அந்த அம்மாவை பார்த்தோன்னா சந்தோஷம் கிடைக்குது அந்த யானைக்கு. இதைத்தான் சீன்முகம் செய்யா சிவனாவனாகுமே என்கிறார். இப்ப பாருங்க, ஒவ்வொரு பழமொழியிலும் அந்த யானை செய்த செயல் அந்த ஒரு மனிதனை நேசிக்கிறது. இப்ப யானை சாதாரணமான விஷயம் இல்லைங்க, அதை அடக்கி ஆள முடியாது. ஒரு காட்டு யானை ஊருக்குள்ள வந்தாலே அப்படியே பயந்துல ஊரே பயப்படும். ஆனா இங்க இந்த கோயில் யானையை பார்த்தோன்னே யாரும் பயப்படல. ஏன்? அது மனிதர்களை நேசிக்கிறது. கேளுங்க, தனக்கு பணம் கொடுத்து அந்த அம்மாவை நேசிக்கிறது. அந்த நேசத்துக்காக அந்த அம்மா உடம்பு நோய் வைப்பட்டது போய் பார்க்கிறது. ஆக மொத்தம்
அன்பு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது. அந்த அன்பை காட்டுகிற அந்த ஜீவன்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கும்போது நமக்கு அமைதியும், நெஞ்சுக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறது. அதிலே நடிப்பு இருக்காது என்று சொல்வதுதான் சீன்முகம் செய்யா சிவனவன் ஆகுமே என்று சொல்கிறார். எனவே அன்பு என்பது எல்லோரிடம் காட்டக்கூடியது, அன்பு என்பது எல்லோரிடம் விதைக்கக்கூடியது. எனவே வாழ்த்துவன எண்ணத்தை விதைத்து வருத்தவன எண்ணத்தை அங்கே வெளியேற்றும் போது அங்கே அமைதி கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது என்று சொல்லி நன்றியுடன் விளைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் சிறிதனினும் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற குரலுக்கு ஏற்ப எங்களுடைய நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் நிறுவனர் சோமசுந்தரம் அவர்கள் நேற்று ஒரு தகவல் பரிமாறினார். அது மிகவும் இந்த காலத்து மக்களுக்கு மிகவும் தேவையான அந்த கருத்தில் ஒரு சில தகவலை பரிமாறிக்கொள்கிறேன். உங்களிடம் பரிமாறுவதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதை வாங்கி கொள்றதுக்கு நம்ம சரியான விதத்துல நம்ம முயற்சி பண்ணினால் மட்டுமே இந்த தெய்வம் செய்யும் என்று அந்த குரலுடைய விளக்கத்தை நேற்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்தார். அதுக்கு மகிழ்ச்சி. இன்று மாரத்தான் பற்றிய ஒரு சில குறிப்புகள், நீண்ட காலமாக அதை பற்றி விளக்கம் மாரத்தான் ஓடுபவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று என்னுடைய அலாதி பிரியம். என்ன காரணம்னா, மாரத்தான் எதற்காக அது மாரத்தான் என்ற பெயர் வந்துச்சு, எப்படி தொடங்கப்பட்டது, எதனால அந்த வழிமுறைகளை இப்ப நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த தகவல் தெரியாமையே இன்னைக்கு மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எதனால இந்த மாரத்தான் அந்த பெயர் எப்படி பெற்றுச்சுன்னா, கிமு 1896 ஆண்டு கிரேக்கர்கள் தான் இதை முதல்ல பயன்படுத்துறாங்க. அந்த சிப்பாய் வெற்றியின் மகிழ்ச்சியை ஒரு மன்னனுக்கு தெரிவிக்கிறதுக்காக, அப்பெல்லாம் போர் படைகள் ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கும், தளபதி அதை வழிநடத்தி இருப்பாரு. மன்னன் ஒரு இடத்துல முகாமிட்டு மற்றவர்களை மேற்பார்வை. இந்த தளபதியினுடைய கட்டளையை நிறைவேற்ற மன்னனிடம் போய் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த மாரத்தானா பயன்படுத்தினாங்க. அவர் தொடர்ச்சியா முதல் முறையாக 40 மைல் தூரம் கடந்து இந்த வெற்றின்னு சொல்லும் போது, அவர் கடந்து அந்த வெற்றியை வெற்றி அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சிப்பாய் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக 40 கிலோமீட்டர் மைல்கள் விடாம நின்னா எங்கேயும் இளைப்பாறாமல் ஓடியாந்து அந்த தகவலை சொல்லும் போதே அவர் இறந்தது. அதன் நினைவாகத்தான் இந்த மாரத்தானை கடைபிடிச்சு வர்றாங்க. இதுதான் வெற்றியின் மகிழ்ச்சியை சொல்வதற்காக ஓடி வந்த இதுதான் இந்த கிரேக்கர்கள் பயன்படுத்தி மாரத்தானை. இன்னைக்கு அநேக விஷயத்துக்கு நம்ம மாரத்தான் பயன்படுத்துறோம். போதை ஒழிப்புக்கு, ஓட்டு வாக்காளர் விழிப்புணர்வுக்கு, ஒவ்வொரு இதுக்கு. இன்னைக்கு நடந்தது மாற்றுத்திறனாளிகள், எம்ஆர் சைல்டு, அதாவது மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கும் எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் அவேர்னஸ்க்காக, அவங்களுடைய விழிப்புணர்வுக்கு, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுக்கு காலிபர் அப்புறம் சில உபகரணங்கள் அதெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாரத்தான் நடத்தி இன்னைக்கு நல்ல முறையா முடிஞ்சுச்சு. நாங்க வீல் சேர்லயே 5 கிலோமீட்டர் இந்த மாரத்தான்ல கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இங்க கோயம்புத்தூர்ல ஒரு 10 தடவை நான் மாரத்தான் ஓடி இருக்கோம். மணிப்பால்ல போய் ஒரு 2 முறை மாரத்தானுக்காக போய் கலந்து கொண்டோம். இந்த மாரத்தானுடைய விழிப்புணர்வு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதை இன்னும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி அவர்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு உதவுவதற்காக நன்றி, வணக்கம்.